நினைக்கிறோம். தொழுகை ஒரு வணக்கம். எந்த முஸ்லிமாவது அல்லாஹ் தவிர வேறு யாருக்காவது தொழுவாங்களா? எந்த முஸ்லிமாவது அல்லாஹ் தவிர வேறு யாருக்காவது நோன்பு வைப்பாங்களா? எந்த முஸ்லிமாவது அல்லாஹ் தவிர வேறு யாருக்காவது ஹஜ்ஜி செய்வாங்களா? யார் அப்படி செய்யறது இல்லையே. தொழுகை ஒரு வணக்கம், நோன்பு ஒரு வணக்கம், ஹஜ்ஜு ஒரு வணக்கம். வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் தவிர யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இஸ்லாத்துல இவ்வளவுதான் வணக்கமா? இந்த 3 காரியங்கள் மட்டும்தான் வணக்கமா சொல்லித்தரப்பட்டிருக்கிறா, வேற சொல்லித்தரப்படலையா? திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் ஏராளமான காரியங்களை திருமறை குர்ஆன் வணக்கம் என்று சொல்கிறது. அதுல ஒரு வணக்கம் எதுனா துஆ செய்யறத வணக்கம்னு அல்லாஹ் சொல்றான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்னிடத்திலே கேட்டால் நான் அருகிலே இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அழைப்பவரின் அழைப்புக்கு பதிலளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யூமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன், எனவே அழைப்பவர் என்னையே அழைக்கட்டும், நம்பக்கூடியவர் என்னையே நம்பட்டும். நீ அழைச்சு துவா செஞ்சா என்கிட்ட மட்டும் கேளியா, என்ன தவிர வேற யார்கிட்டையும் கேட்காதன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அப்ப அது ஒரு துவான்னு விளங்கலையா? துவாங்கிறது ஒரு வழிபாடுன்னு விளங்கலையா? அல்லாஹ் தவிர வேற யார்ட்டையும் செய்யக்கூடாதுன்னு விளங்கலையா? அதாவது பரவாயில்ல, வழிபாடுன்னு மாத்திரம் மார்க்கத்தில் சொல்லி தரப்படல, வழிபாட்டிலேயே ரொம்ப சிறந்த வழிபாடு துவா தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அத்வாவு ஹுவல் இபாதா, துவா இருக்குதே மற்ற எந்த வழிபாட்டை விட துவா தான் டாப் லெவல் வழிபாடு. ஏன்? வழிபாடுனாலே அர்த்தம் என்னன்னா, நம்முடைய இயலாமையை, நம்முடைய பலகீனத்தை அல்லாஹ் முன்னிலையில் எடுத்து வச்சு அல்லாஹ்வை எஜமானன் என்று அவனுடைய அதிகாரத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வழிபாடுங்கிறது. தொழுகிறோம். தொழுகையுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் சொன்னா நான் தொழுகிறேன். அதுக்கு நீங்க காரண காரியத்தோடு விளக்கம் சொல்ல முடியாது. சரி தொழுகிறப்பா, தொழுகும் போது ஏன்பா கையை கட்டி நிற்கிற, அதெல்லாம் தெரியாதுப்பா, அல்லாஹ் சொன்னா நான் செஞ்சுவிட்டேன். சரி கையை கட்டவன் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது, எதுக்கு டமால்னு குளிஞ்ச, அதெல்லாம் கேட்காத, அல்லாஹ் ருக்கு செய்ய சொன்னா எனக்கு செஞ்சுட்டேன். சரிப்பா இருக்கட்டும்டா, ருக்கு செஞ்சல, ருக்குலே இருக்க வேண்டியதானே, எதுக்கு சஜிதாக்கு போன, கேள்வி கேட்காத, அல்லாஹ் செய்ய சொன்னா செஞ்சுவிட்டேன். வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு காரண காரியத்தோடு விளக்கம் சொல்ல முடியாது. என்னதான் சொல்ல முடியும்? அவன் சொல்ற இடத்துல இருக்கான், நான் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறேன். அவன் சொல்லுவான், நான் செய்வேன். அவன் சொல்ல முடியும், நான் கட்டுப்பட வேண்டும். அதுதான் அவனுக்கு எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இதைத்தான் சொல்ல முடியும். வழிபாட்டுடைய நோக்கமே அவன் சொல்லுவாயா எஜமான, நான் அடிமை செய்வேன். இதுதான் வழிபாட்டுக்கான அர்த்தம். நல்ல யோசிச்சு பாருங்க. நம்முடைய பலகீனம், இயலாமை, நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்படக்கூடிய இடத்திலேயே ரொம்ப பெரிய இடம் துவா தான். துவா செய்யும் போது அப்படியே கூனி குறுகி அல்லாம கையேந்தி பிச்சை தானே எடுக்கிறோம். துவாங்கிறது என்ன? அல்லாஹ்ட்ட கேட்கிற பிச்சை தானே. யா அல்லாஹ் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்ட ரப்பே, நீ மன்னிக்கலன்னா, நீ எங்களுக்கு அருள்வாளிக்கலன்னா நாங்க நாசமா போயிரும். அல்லாஹ் எங்களை காப்பாத்துறா ரப்பே, எங்களை மன்னிச்சிடற அல்லாஹ், எங்களுடைய தேவையை நிறைவேற்றுற அல்லாஹ். நம்முடைய ஒட்டுமொத்த பலகீனத்தையும் அல்லாஹ் முன்னாடி கொட்டி வெளிப்படுத்தி அழுது புலம்பி அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் துவா செய்யற இடம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துவா தாயா வழிபாட்டிலேயே டாப் லெவல் வழிபாடு சொன்னாங்களே. அந்த வழிபாட்டை போய் நீங்க சர்வ சாதாரணமா அல்லாஹ்வுடைய அடியார்கள்ட்ட செய்றீங்களா? அவுலியாக்கள்கிட்ட போய் கையேந்திரீங்களா? அவுலியாக்களே எங்களுக்கு பிள்ளைய தாங்க, அவுலியாக்களே பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவர் என்ன பாஸ்போர்ட் ரீஜனல் ஆபீசரா? எப்படி கேட்குறீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம நாம கொண்டிருக்கிற கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றமே, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறமே. அப்ப துவாங்கிறது ஒரு வணக்கமாச்சே. அந்த வணக்கத்தை அல்லாஹ் விட்டு போட்டு அடுத்த ஆள்கிட்ட கேட்கலாமா? அதை அல்லாஹ் ஒத்துக்குவானா, ஜீரணிப்பானா? ஏன்டா ஏன்ட்ட கேட்க வேண்டிய அடுத்த ஆள்கிட்ட கேட்கறியன்னு அல்லாஹ்வுக்கு கோபம் வராதா? உங்க பொஞ்சாதி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒரு பட்டு புடவை எடுத்து கேட்டான். சகிச்சுக்கோமா நம்ம?
பரவாயில்ல, நமக்கு செலவு மிச்சம்பா. எப்படியோ அவன் காலத்தை ஓட்டிக்கிட்டா. பட்டு புடவை வாங்கினா என்ன, செலவுக்கு வீட்டுக்கு காசு வாங்கினா என்ன, மளிகை கடைக்காரங்க அடுத்தவன் தலையில காசை வச்சா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவானா? சொல்லுவான். யார் 2 பேர் இருக்கலாம், அக்காண்டு 2 பேர் கூட்டம் நான் சொல்றேன்பான்னு வந்தாலும் வந்துடும். ஏகத்துவத்தை எதுக்குறதுக்கு எப்படித்தான் வருமானு சொல்ல முடியாது. அதுக்கு கூட ஒருத்தன் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாது உங்களை எதிர்க்கிறவன் எந்த ரூபத்தில் எதிர்ப்பாமனு. இப்படியெல்லாம் ஒரு மனுஷனால எதிர்க்க முடியுமான்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியெல்லாம் எதிர்ப்பு வரும் உங்களுக்கு. ஒரு அறிவுள்ள, நியாயம் உள்ள, சிந்தனை உள்ள, ஒழுக்கம் உள்ள ஒருத்தன் வரமாட்டான். எவன் வருவான்? அயோக்கிய வருவான், ஏன்னா மோசடி பண்றவன் வருவான், நியாயமான வரமாட்டான். இப்ப நம்மகிட்ட கேட்க வேண்டிய ஆளு நம்மளை விட்டு அடுத்த ஆள்கிட்ட கேட்டா நமக்கு கோபம் வருது. படைச்ச ரப்புக்கு அந்த கோபம் வராதா? ஏன்னா நான் கொடுக்கிற இடத்துல இருக்கிறேன், கொடுக்கிற ஆளாவும் இருக்கிறேன். நான் கொடுக்கலன்னா கூட நீ அடுத்த ஆள்கிட்ட கேட்கலாம். எப்ப கேட்கலாம்? காசை வச்சிருக்கான் தரமாட்டேங்கிறா, என்ன பண்றது, வேற வழி இல்லை, சோத்துக்கு கஷ்டமா இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க கொடுங்கன்னா அதுலயாவது ஒரு நியாயம் உண்டு. ஒரு மனிதன் அல்லாவை விட்டு விட்டு அவுளியாவிடத்திலே போய் அவுளியாக்களே எங்களுக்கு அதைத்தாங்க, அவுளியாக்களே எங்களுக்கு இதைத்தாங்கன்னு அவுளியாக்களின் சன்னிதானத்திலே போய் துவா செய்வதற்கு கடுகளவிற்கு நியாயம் உண்டா? யோசிச்சு பார்க்க வேண்டாம். எங்களை நாங்க என்னத்தை சொல்லிவிட்டோம் எங்க மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? மார்க்கத்தை தானே சொன்னோம், சத்தியத்தை தானே சொன்னோம், குரானை தானே சொன்னோம். தப்பா சொன்னா சொல்லுங்க, இந்த நிமிஷத்துல எங்களுடைய வார்த்தையை வாபஸ் வாங்குறோம். சமுதாயத்திற்கு அறைகூவல் விடுகிறோம், சமுதாய தலைவர்களுக்கு அறைகூவல் விடுகிறோம். நாங்க சொல்றது தப்புன்னு நிரூபி. நாங்க தயார், மேடையில் நிக்கிறோம். பேசிட்டு ஓடுற ஆட்கள் இல்ல, ஏதோ கூட்டத்தில் உணர்ச்சி வசத்தை தூண்டிவிடக்கூடியதற்காக வேண்டி பேசக்கூடிய ஆட்கள் இல்ல. தப்புன்னு சுட்டி காட்டு திருத்துறோம். இதை தப்புன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் விட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்கிற, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய துவாவை அடுத்த ஆள்கிட்ட போய் செய்யற. எவ்வளவு பெரிய பெரும்பாவத்தை சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாயம் அவுளியாக்களுடைய பேரால செஞ்சுக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் மன்னிப்பானா? இத ஒரு முஸ்லிம் இதை செய்யலாமா? இதுதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அவனுக்கு செய்யற வேலையை அடுத்த ஆளுக்கு செஞ்ச அதுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாதுன்ட்டான் அல்லாஹ். இது அவனுக்கு செய்யற வேலை தானே. இன்னும் சில பேர் அதுல வக்காலத்தை வாங்கிக்கிட்டு எப்படி நாங்க போய் அவுளியாக்கள்கிட்ட எல்லாம் கையேந்தல, அவுளியாக்களே நீங்க வாங்கித்தாங்க, வாங்கி தந்துடுவார் அவரு. அவங்களுக்கு சலான் சொல்ல போறோம், அங்கிட்டு ஒன்று வச்சிருக்காங்க, காதிரியா திக்ர் மஜ்லிஸ். காதிரியாவா சாதிரியாவா? அடுத்த தெருவில் காதிரியா திக்ர் மஜ்லிஸ். திக்ர் மஜ்லிஸ்னா தெரியும், இந்த ஹூன்னு கூட்டம் போடுவாங்களே, காதிரியால ஒரு மாதிரி கூட்டம் போடுவாங்க, சாதிரியால ஒரு மாதிரி கூட்டம் போடுவாங்க, ரவுண்டா நினைக்க வேண்டியது. காதிரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு நேரத்தில் லைட்டை பூரா அமர்த்தி விட்டுட்டு மாவை பூரா பரப்பி வச்சுக்கிட்டு அங்க நின்றுக்கிட்டு அமுதீன் 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 அமுதீன்னு ஆட வேண்டியது. திடீர்னு லைட்டு கொஞ்ச நேரத்துக்கு லைட்டை போடுவாங்க. திக்ரு முடிஞ்ச உடனே பார்த்தா அப்படியே கால் தடம் இருக்கும் மாவுல. என்னையா கால் தடம்? யாமுதீன் யாமுதீன் நம்ம கூப்பிட்டோம்ல, மொய்தீன் ஆஜராயிட்டு போயிட்டாரு. யாக்குத்துபானு மொய்தீன் அப்துல் காதர் பேர்ல ஒரு மௌலூத் வச்சிருப்பானுவோ, அந்த மௌலூதுல இப்படி எல்லாம் வரும். அதை வச்சுதான் அதெல்லாம் செய்யறாங்க. மௌலூதுல வரும், வமையுனாதிஸ்மி அல்பம்பி கல்வதிஹி அஸ்மம்பி ஹிம்மதிஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின்னஜலி தாவதிஹி. இப்படி லைனா ஓடு. மொய்தீன் சொல்றாராம், என்னுடைய பெயரை தனிமையிலே அமர்ந்து இவன் 1000 தடவை முஹித்தீனே 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 என்று அழைக்கிறானோ, அவன் அழைத்த அழைப்புக்கு அஜப்துஹு முஸ்ரியம் மின்னஜலி தாவதிஹி, அழைத்த நேரத்திலேயே விரைந்து ஓடோடி வந்து பதிலளிக்கிறேன். இதே மாதிரி ஒரு ஊர்ல ஈரிட்டு திக்ரு போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறானோ, அங்க நம்மள மாதிரி ஒரு கிறுக்கு பிடிச்சவன் இருந்திருக்கான். எப்படி வர்றாரு இந்த ஆளு? மொய்தீன் செத்து போய் வருஷம் 800 வருஷம் ஆயிடுச்சு, யாரு வர்றாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவன் கூட்டத்துக்குள்ள ஜாயின் கையை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்பானோ. லைனா நிற்கும் போது எவனாவது இடையில கிராஸ் ஆயிடக்கூடாதுன்னு ஆளை ஒருத்தனை பக்கப்படமா பிடிச்சிக்கிட்டு தான், ஒருத்தன் கையை ஒருத்தன் ரவுண்டா பிடிச்சி நிற்பான். ஒருத்தன் கையில மாட்டாம தனியா நின்றுகிட்டே இருந்திருக்கான். கூட்டத்துக்குள்ள நல்ல கூர்ந்து கவனிக்கணும். எவனாவது நவுள்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா கபக்குன்னு போய் ஆளை பிடிச்சி லைட்டை போட்டுடணும். அதே மாதிரி நைட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தா
திடீர்னு வார்த்தா ஒருத்தர் நடந்து போறான் உள்ளுக்குள்ள மாவுக்குள்ள. அவக்குமே பயந்து சத்தம் போட, என்னையா சத்தம், லைட்டை போட்டு பார்த்தா இந்த ஆள் நடந்து போறான், இவன் கால் தடனான். இப்படி இவங்களே போட்டுக்கிட்டு மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி வந்தாரு களை விடுறது. அதுக்காக வேண்டி மஜ்லிஸ் சபை கட்டி வச்சிருக்கான். காதிரியா சபை இப்படி, சாதிரியா சபை இப்படி, லைட்டெல்லாம் அமர்த்த மாட்டாங்க, ரவுண்டா நின்னுக்குவாங்க. நான் படித்த மதரசா சாதிரியா தரீகா மதரசா, லைனா கையை பிடிச்சுக்குவாங்க. வியாழக்கிழமை தோறும் மகரிப்புக்கு பிறகு எங்க மதரசால இதுதான் நடக்கும். லைனா பிள்ளைங்க எல்லாம் அப்படி சுத்தமா ரவுண்டா நிற்போம். பெரிய சொருத்தம் அந்த ரவுண்ட்ல நிப்பாரு, கையை பிடிச்சிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுவார். அல்லாஹ் அல்லாஹ், அப்படி கைகளே சமையல ஏறி இறங்கும், அப்படி ஸ்பீடு கூடும். அல்லாஹ் 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 போகும். கடைசியில் ஆன்னு ஒரு சத்தத்தை போடுவார் பெரிய சத்து. உடனே முடிஞ்சிச்சு மேட்டுன்னு எல்லாம் கீழே உட்காந்துரும். கேட்டா அல்லாஹ் விக்ரி செய்யறாங்க. ஏன்னா அல்லாஹ் விக்ரி செய்யற லட்சணை தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, நீங்கள் எப்படி அழைத்தாலும் அல்லாஹ்வை அழைப்பதற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை சொல்லி அழைங்கறாங்கறான். அல்லாஹ்வுடைய பேரை ஆபரேஷன் பண்ணி அழைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக வேண்டி அந்த மஜ்லிஸ், அதுக்காண்டி ஒரு மஜ்லிஸ் கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டம் போடுறது. அந்த மஜ்லிஸுக்கு இங்க இருந்து கூட்டம் கூட்டமா போய், ஏம்மா போறிய, இங்கேயாவது செத்து இருக்கிறாரு ஒருத்தர் சொல்லி விட்டு போறாங்க, அங்க ஒருத்தருமே இல்லையே போறியன்னு கேட்டா, நாங்க போய் சலாம் சொல்ல போறோம். இல்லாத ஆளுக்கு என்ன சலாமு, இல்லாத வீட்டுக்கு சலாம் சொன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ஆளே இல்லைன்னா கூட சலாம் சொல்லிட்டு போறோம், மார்க்கத்தில் இருக்குது. இது என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து போய் சலாம் சொல்ற, சொல்லலாமா, போகலாமா? மார்க்கத்தில் இப்படி ஒரு காரியத்தை ஒரு முஸ்லீம் அரங்கேற்றலாமா? இதையெல்லாம் சர்வ சாதாரணமா செய்து விட்டு அவரை நான் துணைக்கு கூப்பிட்டோம். நேரடியாக அவர்கிட்ட கேட்கல, அவர் வழியா கேட்கிறோம். நீங்க வாங்கி தாங்கன்னு அவரை சிபாரிசுக்கு தான் கூப்பிட்டோம். அது மாத்திரம் இஸ்லாத்தை அனுமதிக்கப்பட்டது நினைக்கிறீங்களா? அதுவும் தடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்தவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இறை மறுப்பாளர்கள் பட்டியல்ல ஒரு லிஸ்ட போடுறான். தரகர்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இவைகள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள். அதற்காகவே இவர்கள் காஃபிராகி போனார்கள். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு இடையில ஆள வைக்காத. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு உனக்கு இடை தரகர் தேவையில்லை, நேரடியா கேளு. உனக்கு உன் ரப்புக்கும் இடையில ஆளு வச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. உன் பக்கத்துல இருக்கிறான். உங்களுடைய பிடரி நரம்பை விட அருகில் இருக்கிறான் உங்கள் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனிடத்துல நேரடியா கேட்கறத விட்டுவிட்டு அடுத்த ஆளை கூட்டி வச்சு அல்லாஹ்வுக்கு செய்யற வழிபாட்டு அடுத்த ஆளுக்கு செய்றீங்க. துவா செய்யறங்கிற பேர்ல அல்லாஹ்வுக்கு செய்யற துவாவை அடுத்த ஆள்கிட்ட கேட்கறீங்க. இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வை அழித்து நாசமாக்குகிற ஏகத்துவ கொள்கையினை தரைமட்டமாக்கக்கூடிய காரியத்தை சர்வ சாதாரணமா நீங்க செய்றீங்க. அல்லாஹ்விடத்துல பெரும்பாவம். இதை நாங்கள் சொல்லத்தான் செய்வோம், எச்சரிக்கைத்தான் செய்வோம், திரும்ப திரும்ப சொல்லுவோம். நீ அடிச்சாலும் சொல்லுவோம், உதைச்சாலும் சொல்லுவோம், ஊர் விளக்கினாலும் சொல்லுவோம். எத்தனை எதிர்ப்புகள் வந்து எங்கள் உயிரையே இதற்காக அர்ப்பணிக்க வேண்டிய தேவை வந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் சந்தித்து இந்த ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.